guys, இனி நம்ம என்ன பண்ண போகிறோமா மைன்கிராஃப்ட் பார்ட் 6 விளையாட போகிறோம். என்ன தங்கச்சியா போய் கேவில் விட்டு வந்துட்டேன் நீட்டை. அதனால இதுக்கு மேலே இவ தொல்லை இருக்காது ஒரு 2 நாளுக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நீ என்ன பண்ணுறது தெரியல. அதனால் இன்னைக்கு பண்ண ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறேன். ஸ்ட்ரீட் லைட் போட்டு பண்ண ஆக்டிவிட்டீஸ். வெயிட் பண்ணு. கிராஃப்டிங் டேபிளில் ஒன்றும் இல்லை. கிராஃப்டிங் டேபிளில் சரி நான் ஒரு 47 அயனை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். ஆனால் அயனே காணோம். என்னடா இது? என்னடா அயனு? என்னடா இது? சரி இப்போ நம்ம பெட்டை தூக்கிட்டு நம்மக்கிட்ட ஷீட்ஸ் இருக்குது 8 ஷீடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா ஸ்ட்ரீட் லைட் போட போகிறோம். இங்கே நம்ம அதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் வாட்டர் பம்ப் பண்ண போகிறோம். அன்லிமிட்டெட் வாட்டர் பம்ப் இதுக்கு நமக்கு அதுக்கு 2 வாட்டர் பக்கெட் வேணும். அப்படின்னா ஒரு வாட்டர் பக்கெட்டு இங்கே இருக்குது. அதனால் இதை வச்சுட்டு போயிடலாம். ஆனால் அயனை மட்டும் காணும். இங்கேயும் காணும். அப்போ அயனும் மறைஞ்சிருச்சு கைஸ். எங்கே போட்டு வந்தேன்? கடைசியாக இன்வெர்ட்ரி புல்லுன்னு ஐயனா அப்படியே கீழே எடுமை செத்தில் வைக்கால எடுமை கீழே போட்டு வெளியே போய் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐயனையே நான் கண்ட பார்க்கல. அப்போ 47 ஐயன் நம்ம திரும்பி போய் மைண்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ போகவும் நான் எட்டுன்னு போயிடலாம். இங்கே பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோருக்கு போகிறோம் கைஸ். எக்ஸ்ப்ளோருக்கு போகிறோம். தண்ணி இருக்குடா. இங்கே வந்துட்டு ஒரு வழியாக அன்லிமிட்டட் வாட்டர் பம்ப் ரெடி. ஐயா அப்பா ஒரு வழியாக தப்பிச்சிச்சு. டேய் எடுறா. அப்பா ஹெட்டாச்சு ஒரு வழியா. நீ ஊட்டிக்கோ. இப்போது 10 பண்ண ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? என்னடா பண்ண ஆக்டிவிட்டீஸே பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் மைண்ட் பண்ணலாம். இங்கெல்லாம் வேத்தா ஒன்று இருக்குது லேட்ஸ். இங்கே இருக்கிறது சும்மா இருக்கட்டும். சரி 10 பண்ண ஆக்டிவிட்டி என்னது எனக்கு தெரியல. டேட் வந்து 64 டேட் இருக்கு. ஆனால் இருக்குன்னு தெரியல. 64 டேட்டை வச்சு நான் டேட்டை வச்சு கட்டலாம். நான் ஒன்று சொல்லிட்டேன் கைஸ். நான் 10 ஸ்டார்டிங்கில் மைன்கிராஃப்ட் விளையாடும் போது அதாவது ஒரு குட்டியில் அப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? டேட்டை மட்டும் மைண்ட் பண்ணி ஒரு அரமனை கட்டினேன். மொத்தமாக அதுக்கு அவ்வளோ 20 டாக் ஆஃப் டேட்டை வச்சு ஒரு அரமனை கட்டினேன். பெருசாக டேட்டை வச்சு. ஆனால் இப்போ நம்ம உட்டை வச்சு தான் கட்டுறோம். ஏன்னா இப்போ கொஞ்சாச்சும் நூப்லேருந்து ப்ரோக்கு வந்தேன். இப்போ நமக்கு 64 பிரெட் இருக்குது கைஸ். எப்போ கைஸ் டைமண்ட் கிடைக்கும்? ஆனால் ஒரு கேவுக்கு போய் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வேறனா கேவ் இருந்துச்சா அதில் போய் அதுக்கு முன்னாடி டோன் மைனிங் கொஞ்சம் போகலாம். டேய் டோன் மைனுக்கு வந்தேன். நீங்கள் இருக்குடா வரீங்க எப்பப்பா.
ஸ்டோன் மைனிங் போட்டையும் இங்கே வந்து தொல்லை பண்ணிடணும் போடணும் ஏன்னா நமக்கு சரி இப்போ நமக்கு வந்து தோன் இருக்கு தோனை வச்சு 10 பண்ண ஆக்டிவிட்டின்னாடாங்க நீங்களே பாருங்க இதை பாட்டையும் அப்படியே காய்ச்சிருக்கு நம்ம வில்லேஜர்லாம் இறந்துட்டாங்க அவங்களுக்கு சமடி கட்டி வைக்கிறேன் 10 பண்ண ஆக்டிவிட்டி ஒரு பண்ண ஆக்டிவிட்டியாக நம்ம பண்ண போகிறோம் இல்லை இது ஒரு ஆக்டிவிட்டி டேய் இதை உடக்க வேணாம் இப்படியே போட்டியா முடிஞ்சிச்சு வேலை இன்னும் 6 இருக்குது இன்னும் 2 செம்மடிக்கு வரும் அவெல்லாம் இங்கேயும் போட்டு அப்போல இங்கே அவெல்லாம் கிடச்சி சமடி எடி இட்லாம் கட்டலாம் காமெடி 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 சரி நம்ம நெத்து 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 தெரியல சும்மா சொன்னேன் ஸ்ட்ரீட் லைட் பண்ணணும் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இது என்ன டை நம்ம நெத்து நம்ம சீக்கிரமாக ஒரு மாடர்ன் ஹவுஸ் கான்க்ரீட்டை வச்சு கட்ட போகிறோம் எப்போவா தெரியல கைஸ் நான் இன்னும் பரவாயில்ல கைஸ் பாட்டிலும் பொண்ணையும் ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்ட போகிறேன் நான் அதுக்கு அவ்வளோ கான்க்ரீட் தேவைப்படும் அது பார்ட் 10ல் ஐயோ பார்ட் 10 பார்ட் 15லேருந்து இப்போ 30 எடுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹவுஸ் நம்ம கட்ட போகிறோம் கண்டிப்பாக ஆனால் அதுக்கு பார்த்து நம்ம ஹவுஸ் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் காம்பவுண்ட்டு போடலாம் பூ இருக்குது எதுக்கு பாப்பி எடுத்துன்னு வண்டியா பாப்பி ப்ளே டைம் ஏன் வைக்க முடியல தோனில் வைக்க முடியாதா அப்போ நான் சைடில் வச்சுட்டு போகிறேன் மேலேயும் வைக்க முடியல கீழேயும் வைக்க முடியல சரி இப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டையும் போட போகிறோம் அடியும் போய் எடுக்கலாமா பிக்கு அந்த வீடு கட்ட பிளாக் அண்ட் ஒயிட்டில் கட்ட போகிறேன் கைஸ் ஒயிட் டையே எப்படி எடுக்கலாம்னு தெரியும் போனில் பிளாக் டை எப்படி கைஸ் எடுக்கலாம்னு தெரியாது இதுக்குள்ள தெரியாடான்னு தெரியாது கைஸ் மாடர்ன் ஹவுஸ் கட்ட நெத்து அட பிளான்குள்ள நான் இன்னும் போடல எப்படி போடலாம் எப்படி போடலாம் எப்படி போடலாம் என்ன கேவ் என் தங்கச்சி என்ன கேவ்லேயே நான் விட்டேன் இங்கேயோ நான் தோண்டி விட்டு வந்துட்டேன் கொஞ்ச நேரம் சட்டம் இல்லாத இருக்கும் ஒரு வழியா கைஸ் ஐயா கைஸ் தேன் கூட நான் இதை போய் வெட்டி விட்டேன் கைஸ் நம்ம பக்கத்துலேயே லாவா இருக்குது கைஸ் அதனால் பிரச்சனையே இல்லை நம்ம லாவாக்குள்ளே இங்கே இருக்குது ஒப்சிடியன் தான் டைமண்ட் தான் ஒரு 3 டைமண்ட் தேவைப்படுது நான் பாருங்கள் நம்ம பாம்பு நல்லா இருக்கா எல்லாம் வளர்ந்துருச்சா பொட்டேட்டோஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு போக்க அது வளர்ந்தே நமக்கு எங்கே ஸ்ட்ரீட் லைட்டோட நமக்கு இப்போ வந்து உட்டு தேவைப்படல உட்டு அடுக்க மைண்ட் பண்ணேன் அதுக்கு விட்டு நமக்கு
கேஸ் நம்ம மாடர்ன் வச்சு அப்படியும் இந்த உட்டை வச்சு தான் கட்ட போகிறோம். உட்டா இல்லை கான்க்ரீட் ப்ளஸ் உட். நான் மாடர்னாக வச்சு பிளானையும் போட்டு வச்சுட்டேன். எங்கே கட்ட போகிறோமா? நம்ம வீடு இருக்கா, அதுக்கு அப்படியே லெஃப்ட் ரைட் மறந்துடுச்சு கைஸ். ஐயோ நண்பர்களே, லெஃப்ட் ரைட்டு மறந்துடுச்சு. இங்கே இருக்க பாருங்க, எனக்கு சமடி கட்டினேன். அந்த சைட்லேயும் கட்ட போகிறோம். ஏன்னா இல்லைல்லாம் இங்கே சைடு பின்னாடி இன்னும் பிளாட்டாக இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு பயங்கரமாக கட்ட போகிறோம். இது நம்ம பேச்சு, அது நம்ம வீடு. அதனால் 10 எடுக்கணும். ஒரு டைமண்ட் வேணும். டைமண்ட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பிளாங்க்ஸ் ஏன் இப்படி போட்டிருந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டுக்கு. ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட இப்படி கத்த பார்க்குறாங்க. கத்தமாக இருக்கு. பிளாங்க்ஸ் போட்டு ஏற்றலாம். ஒழுங்கா வெயிடா இப்போ வச்சுட்டான்டா. நண்பர்களே, ஒரு வழியாக ஒருத்தன் வச்சுட்டான். நமக்கு இப்போது டார்ச் நமக்கு தேவைப்படுது. டார்ச் எடுத்துன்னு போய் நம்ம வச்சு நம்ம ஒரு 10 லைட்டு ரெடி. ஃப்யூச்சர் அதுக்குள்ளே ஏன்டா கவலைப்பட்டுருங்க. ஃப்யூச்சரில் நம்ம வந்து லேண்டன் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஒரு வழியா இங்கே இருக்கல எல்லா வீட்டுக்கும் போட்டாச்சு கைஸ். இப்போ நமக்கு பெண்டிங் நம்ம வீடு மட்டுமா. இந்த வீட்டுக்கு இப்படி போட்டோமா, எவெல்லாம் நம்ம வீடை நம்ம ஒரு பேஸ் ரெடி. இன்னும் காம்பவுண்டு போட்டு நம்ம மாடர்னை வச்சு கட்ட வேண்டிய ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம்குள்ளே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. கான்க்ரீட்டு எடுக்க நமக்கு அவ்வளோ இதுக்கு தேவைப்படும் தெரியாது. ஏன்னா 3 கிராவலு 3 சாண்டு இல்லை 4 ரெண்டுமே. அப்போது 8 கொடுப்பாங்க அவங்க. 8 வச்சு நான் ஒன்று போய் தண்ணியை டிப் பண்ணி 8. அதனால நிறைய பாட்டு எடுக்கும். 10 பாட்டில் கான்க்ரீட் எடுக்கிற இடம் நமக்கு இப்போ மெயின் வேலையாக இருக்கும். அதனால நம்ம சீக்கிரமாக இது பண்ணோம். விட்டு வேற நம்ம நிறைய வேணும் போகிறோம். நீ இருடா, அங்கே போடல மூளை இல்லையாடா உனக்கெல்லாம். இங்கே இருடா. போ, ஹார்னெல்லாம் போடலாம். லைவ் வச்சாலும் ஒழுங்கா ஓடு. இறங்குற உனக்கு திரும்பி அங்கே போ வச்சுக்கிறேன். உன்னை தண்ணியில் போய் விழுந்து நின்று செட்டுறாள. கைஸ் பாய். இடையில நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.